பூஜை அறையில் கண்ணாடியை ஏன் வைக்கிறோம் தெரியுமா? பூஜை அறையில் கண்ணாடியை வைக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகும். இதை பண்டைய காலம் முதல் இன்று வரை தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் செய்து வருகின்றனர். பூஜை அறையில் கண்ணாடியை வைப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குலதெய்வம், பித்ருக்கள் போன்று நம்முடன் இருக்கும் மறைமுக தெய்வங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாகவே சாஸ்திரங்களில் குறிப்புகள் உள்ளது. பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதும் கண்ணாடி வைப்பதும் இதற்காக தான். தண்ணீரிலும் கண்ணாடியிலும் இவர்கள் பிரதிபலிப்பதாகவும் வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. குலதெய்வம் தெரியாதவர்கள் கண்ணாடிக்கு சந்தன பொட்டு வைத்து பூஜை செய்தாலே போதும், உங்களுடைய குலதெய்வம் அதில் முகத்தை காண்பிக்குமா? பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து நாம் வழிபடும் போது நம் உடலின் நாடியை திறக்கும் என கூறப்படுகிறது. தெய்வத்தின் அருகில் இதை வைக்கும் போது தெய்வ நாடியும் மனித நாடியும் ஒன்று சேரும். இதனால் நம் வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்படும். இதனால் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். உடைந்த கண்ணாடியை ஒருபோதும் வீட்டில் இருக்கக்கூடாது. இது கெடு பலன்களை கொடுத்துவிடும்.